ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பாண்டியன் ஸ்டோரில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். ப்ரொமோ விட்டாங்க. ப்ரொமோ வந்து சூப்பராக வந்து அரசி வந்து வேலை பார்த்துருக்காங்க. அது உண்மையாக என்னங்கிறத நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம கல்யாண நாள் வந்துடுது, வீட்டிலேருந்து எல்லாம் வந்துடுறாங்க. பொண்ணு எங்கே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ அவங்க அக்கா கேட்குறாங்க, பாண்டியனோட அக்கா. அவர் சொல்ல முடியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கவங்க சொல்லிடுறாங்க, பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னு சொல்லு அப்படின்றாங்க. ஓடி போயிடுச்சு என்னம்மா சொல்கிற, நேற்றுலேருந்து பொண்ணை காணும் அப்படிங்கிறப்போ என்னடா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. என்ன போச்சு, என்னடா போச்சு, எங்கே போச்சு அப்படின்ட்டு அவங்க அக்கா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. எதுவுமே இப்போ சொல்ல முடியாமல் பாண்டியன் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போதைக்கு வீட்டில் வந்து கார் வந்து நிற்கிது. அக்கா குமரவேல் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன குமரவேல் வந்துட்டான் அப்படின்னு எல்லாருமே வெளில போய் பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு அரசியும் வந்துட்டு இறங்குறாங்க. இறங்குறத பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுது. ஆஹா, என்னடா அது அரசி குமரோட வர அப்படின்ட்டு வந்து எல்லோரும் ரொம்ப பதட்டமாக பார்க்குறாங்க. அப்போதைக்கு சொல்கிறாரு, நேற்று நைட்டு ஃபுல்லாக என் கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி குமரவேல் சொன்னோன்னே எல்லாருமே வந்து ஒரு மாதிரி திக்கு 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 திக்குன்னு காட்டுறாங்க. 4 பேர் மூஞ்சியையும் எல்லாருக்குமே மூஞ்சியில் செருப்பால் அடித்த மாதிரி இருந்துட்டு, இந்த மாதிரி பண்ணிட்டாலே மக அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கா பார்க்குறாங்க. இவருக்கும் தலை குனிஞ்சு போயிடுது. என்ன பண்ணுன்னு தெரியல. குடும்பமே வந்து தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. டக்குன்னு நம்ம அரசி என்ன பண்ணுறாங்கன்னா தாலி எடுத்து காமிக்கிறாங்க. இவர் என் கழுத்தில் தாலி கட்டிட்டாரு, நீ இல்லைன்னா நான் செத்துறேன் அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு அவங்க தாலியை காமிச்சோன்னே அப்படியே குமரவேலுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா சொல்கிறாவ இன்னும், அப்பா நான் இது மாதிரி எதுவுமே பண்ணலப்பா அப்படின்னு சொல்லி அவர் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அப்பா நான் இந்த குடும்பத்தை ஏமாற்றணும், இந்த குடும்பத்தை பழிவாங்கதான்ப்பா அரசியை கடத்திட்டு போனேன், இவக்கு மேலே என் கை விரல் கூட படலைப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அக்கா அப்பா உண்மை தான்ப்பா நான் சொல்கிறேன், நான் எதுவுமே பண்ணலப்பா, இவள் போய் சொல்கிறப்பா, நான் இவள் கழுத்தில் தாலியெல்லாம் கட்டவே இல்லை, இவளை நான் சும்மா போய் கடத்தி தான் வச்சுருந்தேன். இந்த மாதிரி பண்ணால் இந்த குடும்பத்தை பழி வாங்கலாம், கல்யாணத்தை நிப்பாட்டலாம், இந்த குடும்பத்தை நம்ம இந்த வழியில் பழி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். என் கை விரல் கூட இது மேலே படவே இல்லைப்பா அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அப்போதைக்கு அரசியும் சொல்கிறாங்க, எல்லா உண்மையும் இவனே சொல்லிட்டேன், இப்போ நான் எந்த தப்பு பண்ண எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லி வந்து அரசி உண்மையை கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.